+2 ரிசல்ட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன கோர்ஸ், எந்த மாதிரியான காலேஜ் போகலாம், கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு இடம் கிடைக்குமா, இப்படி நிறைய சந்தேகம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக 7.5% இடஒதுக்கீடு, இது தொடர்பாக நிறைய சந்தேகங்கள், கேள்வி, நமக்கு இது அப்ளை ஆகுமா அப்படிலாம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. அது சம்பந்தமாக கவர்மெண்ட் கொடுத்த விளக்கம் 49 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை கேட்டிங்கன்னா இது நமக்கு அப்ளை ஆகுமா ஆகாதா, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த முழுவதாக தெரிந்து கொள்ளலாம். சரி, ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு அதற்கு கொடுத்த பதிலையும் நான் இதில் பதிவு பண்ணுறேன். கேள்வி 1, 7.5% இடஒதுக்கீடுனா என்ன? தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கும் மாணவர்கள் பொறியியல், விவசாயம், கால்நடை மருத்துவம், மீன்வளம், சட்டம், மருத்துவம், பல் மருத்துவ கல்லூரி வழங்கும் படிப்புகள் மற்றும் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி போன்ற இந்திய மருத்துவ படிப்புகள் மற்றும் பிற தொழில்முறை கல்வி படிப்புகளில் சேர்க்கை பெறுவதற்கு அது சார்ந்த கல்லூரிகளில் உள்ள மொத்த இடங்களில் 7.5% இடங்களை அரசு பள்ளி மாணவர்களுக்கு அளிக்கும் வகையில் ஒதுக்கீடு செய்வது தான் 7.5% இடஒதுக்கீடு ஆகும். இந்த திட்டத்தின் கீழ் கல்வி உரிமை சட்டத்தின் வாயிலாக தனியார் பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை கல்வி பயிலும் மாணவர்களும் பயன்பெறுவாங்களாம். கேள்வி நம்பர் 2, 7.5% இடஒதுக்கீட்டிற்கு எப்போ விண்ணப்பிக்க வேண்டும்? கல்லூரிக்கு விண்ணப்பிக்கும் போதே 7.5% இடஒதுக்கீட்டிற்கும் நீங்க விண்ணப்பிக்க வேண்டுமாம். கேள்வி நம்பர் 3, 7.5% இடஒதுக்கீட்டிற்கு இதற்கு கட் ஆஃப் மார்க்கு தேவையா? ஆம், தேவை. 7.5% இடஒதுக்கீட்டிற்கு கட் ஆஃப் மதிப்பெண் தொழில்முறை கல்வி படிப்பையும் மற்றும் கல்லூரியையும் பொறுத்து மாறுபடும். கேள்வி 4, 7.5% இடஒதுக்கீட்டை பெற ஏதேனும் தேர்வு உள்ளதா? தேர்வு இல்லை. கேள்வி 5, 7.5% இடஒதுக்கீட்டிற்கு யாரெல்லாம் தகுதியானவங்க? 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் கல்வி பயிலும் மாணவர்கள் மற்றும் கல்வி உரிமை சட்டத்தின் மூலம் தனியார் பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை கல்வி பயிலும் மாணவர்களும் உயர்கல்வியில தொழில்முறை கல்வி படிப்புகளை தேர்வு செய்யும் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் தகுதி உடையவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. கேள்வி 6, நான் அரசு உதவி பெறும் பள்ளியில படிக்கிறேன், 7.5% இடஒதுக்கீட்டிற்கு நான் விண்ணப்பிக்கலாமா? இல்லை. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் கல்வி பயிலும் மாணவர்கள் மற்றும் கல்வி உரிமை சட்டத்தின் மூலம் தனியார் பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மட்டுமே இந்த இடஒதுக்கீடு பொருந்தும். கேள்வி 7, நான் ஒரு ஆங்கில வழியில் அரசு பள்ளியில படிக்கிறேன், 7.5% இடஒதுக்கீட்டிற்கு எனக்கு தகுதி இருக்குதா இல்லையா? ஆம், அரசு பள்ளியில 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்தால் மட்டுமே போதும். தமிழ் வழி கல்வி அல்லது ஆங்கில வழி கல்வி என்ற பாகுபாடு எதுவும் இதில் இல்லை. கேள்வி 8, 7.5% இடஒதுக்கீட்டிற்கு நான் எந்த வயதில் விண்ணப்பிக்க வேண்டும்? 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் கல்வி பயின்று இருத்தல் வேண்டும் என்பதே நிபந்தனை. கல்லூரிக்கு விண்ணப்பிக்கும் போது வயது குறிப்பிட்டு விண்ணப்பிக்கலாம். 7.5% இடஒதுக்கீட்டிற்கு வயது வரம்பு ஏதும் குறிப்பிடப்படவில்லை. கேள்வி 9, மருத்துவ படிப்புக்கு மட்டும்தான் இந்த 7.5% இடஒதுக்கீடு பொருந்துமா? இல்லை. பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, மீன்வள கல்லூரி, சட்டக்கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, பல் மருத்துவக் கல்லூரி வழங்கும் படிப்புகள் மற்றும் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி போன்ற மருத்துவ படிப்புகள் ஆகியவற்றுக்கும் இது பொருந்தும். குறிப்பிடப்பட்ட துறைகளை சார்ந்த கல்லூரிகளில் மொத்தம் உள்ள இடங்களில் 7.5% இடங்கள் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் கல்வி பயிலும் மாணவர்கள் மற்றும் கல்வி உரிமை சட்டத்தின் மூலம் தனியார் பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை கல்வி பயிலும் மாணவிகளுக்கு 7.5% இடம், அதாவது மாணவிகளுக்கு 7.5% இடம் ஒதுக்கப்படுமா? கேள்வி 10, 7.5% இடஒதுக்கீடு டிஎன்பிஎஸ்சிக்கு பொருந்துமா? இல்லை. டிஎன்பிஎஸ்சிக்கு 7.5% இடஒதுக்கீடு பொருந்தாது. கேள்வி 11, 7.5% இடஒதுக்கீட்டில் எத்தனை இடங்கள் உள்ளன? ஒவ்வொரு படிப்புக்கும் மற்றும் கல்லூரிகளுக்கு ஏற்றவாறு இடங்களின் எண்ணிக்கை மாறுபடும். ஒவ்வொரு கல்லூரிகளில் உள்ள தொழில்துறை படிப்புகளுக்கு உள்ள மொத்த இடங்கள்ல 7.5% இடங்கள் 6 முதல்
12 வரை அரசு பள்ளிகளில் கல்வி பயிலும் மாணவர்கள் மற்றும் கல்வி உரிமை சட்டத்தின் மூலம் தனியார் பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு என்று இது ஒதுக்கப்படுமா? கேள்வி 12. ஒருவேளை ஒரே அளவு மதிப்பெண்கள் 2 மாணவர்கள் எடுத்து ஒரே ஒரு இடம் மட்டும் அந்த கல்லூரியில் இருந்தால் அந்த இடம் 7.5% இடஒதுக்கீட்டுல யாருக்கு ஒதுக்கீடு செய்யப்படும்? பதில், இடஒதுக்கீடு அடிப்படையில இனம் மற்றும் பொருளாதார அடிப்படையில முன்னுரிமை வழங்கப்படும். இந்த முறை ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 13. 7.5% இடஒதுக்கீட்டின் நன்மைகள்லாம் என்னென்ன? 7.5% இடஒதுக்கீடு மூலம் கல்லூரியில சேரும் மாணவர்களுக்கு சேர்க்கை கட்டணம், கல்வி கட்டணம், தேர்வு கட்டணம், உணவு கட்டணம் போன்ற கட்டணங்களை அரசே சார்ந்த கல்லூரிகளுக்கு செலுத்தும். மாணவர்கள் கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கேள்வி 14. 7.5% இடஒதுக்கீட்டின் மூலம் சேரும் மாணவர்களுக்கு அரசு நேரடியாக கல்லூரிக்கு கட்டணம் செலுத்துமா? ஆம். இந்த இடஒதுக்கீட்டின் மூலம் சேரும் மாணவர்களுக்கு அரசு நேரடியாக கல்லூரிக்கே கட்டணம் செலுத்திவிடும். கேள்வி 15. 7.5% இடஒதுக்கீட்டின் மூலம் சேர்க்கை பெறும் மாணவர்களை சார்ந்த கல்லூரி ஏதேனும் கட்டணம் செலுத்த கட்டாயப்படுத்தினால் அந்த மாணவர் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒருவேளை இந்த காலேஜ்ல உங்கள்கிட்ட பணம் கேட்கறாங்கன்னா நீங்க யாரை தொடர்பு கொள்ளணும்? இந்த இடஒதுக்கீட்டின் மூலம் சேரும் மாணவர்களுக்கு அனைத்து வித கட்டணங்களையும் அரசே ஏற்கும். ஏதேனும் கட்டணம் செலுத்த கட்டாயப்படுத்தினால் அந்த மாணவர் தாங்கள் பயின்ற பள்ளியின் உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர் அல்லது தலைமை ஆசிரியர் உதவியுடன் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரை தொடர்பு கொள்ள வேண்டும். கேள்வி 16. 7.5% இடஒதுக்கீட்டின் வாயிலாக கல்லூரியில் சேர்க்கை பெற்றேன். நான் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாதம் ரூபாய் 1000 பெறலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆம், 2 திட்டங்களின் மூலமாக நிச்சயமாக நீங்க பயன்பெறலாம். அந்த 1000 நீங்க வாங்கிக் கொள்ளலாம். அடுத்த கேள்வி 17. நான் நீட் தேர்வில் தோல்வியடைந்தேன். 7.5% இடஒதுக்கீட்டை மருத்துவ படிப்பில் இடம்பெற நான் தகுதியானவரா? இல்லை. நீட் தேர்வில் தோல்வியடைந்தால் இந்த இடஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவ படிப்பில் இடம்பெற இயலாது. மருத்துவ படிப்பில் இடம்பெற நீட் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கேள்வி 18. 7.5% இடஒதுக்கீட்டிற்கு இனம் சார்ந்த உள் ஒதுக்கீடு உள்ளதா? ஆம், இனம் சார்ந்த உள் ஒதுக்கீடு இதற்கு உள்ளது. அடுத்த கேள்வி 19. 7.5% இடஒதுக்கீடு இளங்கலை படிப்பிற்கு மட்டும்தானா? பதில், ஆம். இந்த 7.5% இடஒதுக்கீடு இளங்கலை படிப்பிற்கு மட்டுமே பொருந்தும். கேள்வி 20. 10ஆம் வகுப்பிற்கு பிறகு நான் பாலிடெக்னிக்கில் சேர்ந்தேன். எனக்கு இந்த 7.5% இடஒதுக்கீடு திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதி உள்ளதா? தகுதி இல்லை. கேள்வி 21. 7.5% இடஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை? கல்லூரியில் சேர்க்கை பெற்றவுடன் அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற சான்றிதழ் தலைமை ஆசிரியரிடமிருந்து பெற வேண்டும். கேள்வி 22. நான் இந்த இடஒதுக்கீட்டிற்கு தகுதியானவன், ஆனால் நான் மதிப்பெண் குறைவாக பெற்றேன். எனக்கு இந்த இடஒதுக்கீடு கிடைக்குமா? இது விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கையை பொறுத்தது. ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு படிப்பிற்கும் மதிப்பெண்கள் நிர்ணயம் செய்யப்படும். மாணவர் பெற்றிருக்கும் மதிப்பெண் சார்ந்த கல்லூரிகளில் நிர்ணயம் செய்யப்பட்ட மதிப்பெண்கள்ல இடம் பெற்றிருந்தால் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கை பெற வாய்ப்புகள் இருக்கிறது. கேள்வி 23. 7.5% இடஒதுக்கீட்டுல புத்தக கட்டணம் மற்றும் தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டுமா? பதில், 7.5% இடஒதுக்கீட்டிற்கு தேர்வு கட்டணத்திற்கு மட்டுமே பொருந்தும். புத்தகங்களை மாணவர்கள் நூலகம் மூலமும் பெறலாம். கேள்வி 24. இந்த இடஒதுக்கீட்டில் எனக்கு பொருந்துமெனில் இந்த இடஒதுக்கீட்டின் மூலம் நான் கல்லூரியில் சேர்ந்து எப்படி படிப்பது? பதில், கல்லூரியில் சேர்வதற்குரிய விண்ணப்பத்தில் இந்த இடஒதுக்கீடு தொடர்பான கேள்விக்கு ஆம் என்று குறிப்பிட வேண்டும். குறிப்பிட்டால் மட்டுமே கலந்தாய்வில் 7.5% இடஒதுக்கீடு மூலம் கல்லூரியில் சேர முடியும். அரசு அனைத்து கல்லூரிக்கும் ஒரு விதமான கட்டணங்களையும் வழங்கும். தனியாக யாரையும் அணுக வேண்டியது இல்லை. கேள்வி 25. நான் மற்ற மாநில அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறேன். நான் இந்த இடஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பிக்கலாமா? நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. இந்த இடஒதுக்கீடு முறை தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். கேள்வி 26.
எனது கல்லூரியில் விடுதி வசதி இல்லை, நான் வாடகை வீட்டில் தங்க வேண்டும், அதற்கு 7.5% இடஒதுக்கீட்டின் மூலம் அரசு பணம் செலுத்துமா? இதற்கு அரசு பணம் செலுத்தாது. கேள்வி 27. தனியார் பள்ளியில் 6வது படித்துவிட்டு மீண்டும் அரசு பள்ளியில் 6வது சேர்ந்து பள்ளி படிப்பை முடித்தேன், நான் விண்ணப்பிக்கலாமா? ஆம், விண்ணப்பிக்கலாம். அடுத்து 28. அரசு நேரடியாக கல்லூரியில் பணம் செலுத்துமா அல்லது நம் வங்கி கணக்கிற்கு செலுத்துமா? அரசே நேரடியாக கல்லூரிக்கு பணம் செலுத்திவிடும், உங்க கணக்குல பணம் போடாது. கேள்வி 29. நான் 6 வருட ஃபார்ம் டியில் படிப்பில் சேர்ந்தேன், அனைத்து ஆண்டுகளும் அரசு செலுத்துமா? ஃபார்ம் டி படிப்பிற்கு இந்த திட்டம் மூலம் பயன்பெற இயலாது. எத்தனை ஆண்டுகள் என்பது முக்கியமே அல்ல. கேள்வி 30. இந்த திட்டத்தின் மூலம் நான் ஃபேஷன் டிசைனரில் சேரலாமா? இந்த திட்டம் ஃபேஷன் டிசைன் படிப்பிற்கு பொருந்தாது. கேள்வி 31. இந்த இடஒதுக்கீட்டின் மூலம் கல்லூரியில் ஏதேனும் சான்றிதழ் படிப்புகளுக்கு கட்டணம் செலுத்தப்படுமா? 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சான்றிதழ் படிப்புகளுக்கு கட்டணம் ஏதும் செலுத்த இயலாது. கேள்வி 32. இந்த இடஒதுக்கீட்டில் நான் CA படிக்கலாமா? CA படிப்பிற்கு இந்த இடஒதுக்கீடு பொருந்தாது. கேள்வி 33. அரசு பள்ளியில் படித்த நான் தனியார் கல்லூரியில் இளங்கலை படிப்பில் சேர்ந்து 1ஆம் ஆண்டு முடித்தேன், 2ஆம் அல்லது 3ஆம் ஆண்டுகளுக்கு நான் விண்ணப்பிக்கலாமா? இல்லை, படிப்பின் தொடக்கத்திலேயே விண்ணப்பித்திருக்க வேண்டும். கேள்வி 34. இந்த திட்டம் அரசு கல்லூரிகளுக்கு மட்டும்தான் பொருந்துமா? இல்லை, அரசு உதவி பெறும் கல்லூரிகள், சுயநிதி கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் எல்லாவற்றிற்கும் இந்த திட்டம் பொருந்தும். கேள்வி 35. இந்த திட்டத்தின் கீழ் பேருந்து கட்டணம் செலுத்தப்படுமா? ஆம், கல்லூரி பேருந்துக்கு மட்டும் கட்டணம் செலுத்தப்படும். கேள்வி 36. பணியில் சேர்ந்த பிறகு கட்டணத்தை நான் திருப்பி செலுத்த வேண்டுமா? இல்லை, கட்டணம் ஏதும் திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கேள்வி 37. இந்த இடஒதுக்கீடு பெண்களுக்கு மட்டும்தானா? இல்லை, இது பாலினம் சார்ந்த திட்டம் அல்ல, இது ஒரு பொதுவான திட்டம். கேள்வி 38. இந்த இடஒதுக்கீடு எந்த துறையின் கீழ் வந்தது? உயர்கல்வித்துறையின் கீழ் இது வருகிறது. கேள்வி 39. 7.5% இடஒதுக்கீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் நோக்கம் என்ன? அரசு பள்ளியில் கல்வி பயின்ற மாணவர்களை கல்லூரி பயில ஊக்குவிப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் இது. கேள்வி 40. 7.5% இடஒதுக்கீட்டினை பெற குடும்பத்தின் ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்க வேண்டும்? குடும்ப வருமானம் பொருட்டல்ல. 41. இந்த இடஒதுக்கீட்டின்படி ஒரு கல்லூரியில் எத்தனை மாணவர்கள் படிக்கலாம்? கல்லூரியில் அனுமதிக்கப்பட்ட சேர்க்கை எண்ணிக்கையினை பொறுத்து. அடுத்து கேள்வி 42. 7.5% இடஒதுக்கீடு சாதி அடிப்படையிலானதா? இல்லை. கேள்வி 43. நான் தொழில் படிப்பு சார்ந்த பல்கலைக்கழகத்தில் சேரலாமா? ஆம், நீங்க சேரலாம். கேள்வி 44. நான் தொழில் படிப்பு சார்ந்த தன்னாட்சி கல்லூரிகளில் சேரலாமா? ஆம், நீங்க சேரலாம். கேள்வி 45. நான் இந்த திட்டத்தின் மூலம் மற்ற மாநில கல்லூரிகளில் சேரலாமா? இந்த திட்டத்தின் மூலம் வெளி மாநில கல்லூரிகளில் நீங்க சேர முடியாது. கேள்வி 46. நான் இந்த திட்டத்தின் மூலம் இளங்கலை பட்டதாரியாக வெளிநாட்டில் படிக்க முடியுமா? முடியாது. கேள்வி 47. கட் ஆஃப் மார்க் என்றால் என்ன? ஒவ்வொரு கல்லூரியில் சேர்வதற்கும் தேவையான குறிப்பிட்ட மதிப்பெண்ணே கட் ஆஃப் மதிப்பெண் என்றப்படும். தொழில்முறை கல்வி படிப்பு மற்றும் கல்லூரியை பொறுத்து சில பாடங்களின் மதிப்பெண் மூலம் இது கணக்கிடப்படுகிறது. கேள்வி 48. எனது கட் ஆஃப் மார்க்கை எவ்வாறு கணக்கிடுவது? கட் ஆஃப் மதிப்பெண் கணக்கீடு என்பது மாணவர் சார்ந்த இனத்திற்கு ஏற்றவாறும் படிப்பிற்கு ஏற்றவாறும் மாறுபடும். பொறியியலுக்கு 12வது மதிப்பெண்கள் அடிப்படையில், கணிதம், இயற்பியல், வேதியியல் மதிப்பெண்கள் மூலமாகவும், மருத்துவத்திற்கு நீட் தேர்வு மூலமாகவும், மற்ற தொழில்முறை கல்வி படிப்புகளுக்கு 12வது மதிப்பெண்கள் அடிப்படையில் சில பாடங்களின் மதிப்பெண்கள் மூலமாக தனித்தனியாக கட் ஆஃப் மதிப்பெண்கள் கணக்கிடப்படுகிறது. கேள்வி 49. தொழில்முறை கல்வி படிப்புகள் என்றால் என்ன? பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, மீன்வளக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, பல் மருத்துவக் கல்லூரி வழங்கும் படிப்புகள் மற்றும் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி போன்ற இந்திய மருத்துவ படிப்புகள் ஆகியவை தொழில்முறை கல்வி படிப்புகள் ஆகும். இந்த வீடியோவை நான் பதிவிடுறதோட நோக்கம் என்னென்னா, இது காலேஜ் சேர வேண்டிய காலகட்டம். +2 முடித்தவங்க நமக்கு கவர்மெண்ட் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குங்கிறது தெரியாமையே, அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமையே நல்ல வாய்ப்புகளை இழந்துடுறாங்கங்கிறதுனால கவர்மெண்ட்டு வெளியிட்ட இதை நான் காணொலியாக மாற்றிருக்கேன். இதை தேவைப்படுறவங்க பாருங்கள். யாருக்கு தேவைப்படுமோ தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உதவி செய்ததாக அது மாறும். எல்லோரும் நல்லா இருப்போம்.
மற்றவங்களுடைய நலத்தையும் விரும்புவோம். நன்றி, வணக்கம்.